ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட ஃபார்ம் 26A பாருங்கள், உங்களோட TAS அதாவது டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரியை பாருங்கள். இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிசிப்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். ஈவன் தோ இதோட வேல்யூ 10 ரூபா 15 ரூபா இருந்தால் கூட. ஏன் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடுவோம். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை பண்ணிடுவீங்க. டிபார்ட்மெண்ட் 1 வீக்குக்கு அப்புறம் டெஃபெக்டிவ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ 26ASலையும் உங்களோட ஃபார்ம் 26ASல பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு அமௌண்ட்டு பாருங்கள். ஃபார்ம் 26ASல ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த ஃபார்ம் 26ASல அமௌண்ட்டில் TDS படிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த விர்ச்சுவல் கரன்சியை நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க. சேல் பண்ணி உங்களுக்கு ஈவன்தோ 10 ரூபா வந்தாலும் இல்லை 10 லட்ச ரூபா வந்தாலும் சரிங்களா. ஸோ ரிப்போர்ட் ஆகிருக்கு. ரிப்போர்ட் ஆகிட்டு TDS படிச்சிருக்காங்க. நீங்கள் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பண்ணல அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நீங்கள் ஃபைல் பண்ண ஐடிஆரை இன்வேலிட் ஐடிஆர், டிஃபெக்டிவ் ஐடிஆர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித்தின் 1 வீக் 10 டேஸில் நோட்டீஸ் வரும். ஸோ ஒமிட் பண்ணாதீங்க. ஒமிட் பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக இந்த இன்ஃபர்மேஷன் 2 டேட்டாவையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 2 ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா ITR 2ல் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு லைவாக சொல்லித்தரேன். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராசஸ்லாம் காமன் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஷெடியூல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஷெடியூல் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் இருக்குங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்கம் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ், விச் மீன்ஸ் என்ன வாலெட்டில் கிரிப்டோ கரன்சி, NFT ஸோ என்னென்னலாம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆர் டு பி ஃபில்டு. எவ்ரி ட்ரான்ஸ்ஃபர் அஸ் அ டிரான்சாக்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இன்கம் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் அக்விசிஷன், எப்போ அக்வைர் பண்ணீங்க, எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இதை பற்றி இது பேஸே கிடையாது. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து இது கெயின் பேஸில் தான் எடுப்பாங்க. ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பைஃபர்கேஷன் கிடையாது. ஸோ இந்த கேஸில் பர்ச்சேஸ் பண்ணது 2 February 2021, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது லாஸ்ட் இயரில், இந்த இயரில் மார்ச் மந்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மார்ச் 12 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ இதோட பர்ச்சேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 கன்சிடரேஷனுங்கிறது சேல் வேல்யூ 1104, பர்ச்சேஸ் வேல்யூங்கிறது இவங்க பண்ணது 2100 ரூபா. ஈவன் தோ லாஸ்னாலும் இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இன்கம் ஃப்ரம் லாஸ் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ். இந்த இடத்துல லாஸாக தான் டிஸ்க்ளோஸ் ஆகும், 0. இதை வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் தோ இதில் வந்து உங்களுக்கு 350 ரூபா இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் 30% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஒரு டிரான்சாக்ஷனும் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷனும் 1 by 1 உங்களுக்கு வந்துடும். அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன் நீங்கள் ஃபைல் பண்ணணும், ஆட் அனதர் கொடுத்து பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துல டிக் வந்துடும். ஸோ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸை நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மறந்தீங்க அப்படின்னா உங்களோட ITR இன்வேலிட் ஐடிஆராக மாற வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறையா கேசஸ் நடந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ உங்களோட 26AS ப்ளஸ் உங்களோட TAS AS ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அங்கே டிஸ்க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ரிப்போர்ட் இட். இதில் உங்களுக்கு மேபி இதை பற்றி ஏதாவது சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், ஏதாவது சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.